பூஜை சித்தியில் ஐயா யாரும் கோயில் வந்துக்கிறாரா? ஏய் நான் எங்க போய் மானம் கட்டேன்? எப்படி திரும்ப பண்ண? எப்படி பண்ண? மைத்துனரே மைத்துனரே மார்க்க முள்ள மலை போனே சுகமாக
சந்தோஷமா இருக்கிறோம். ஆமா, என்ன அரக்கத்தொல்லை என்பது கிடையாது, சந்தோஷமா இருந்தோம். ஆமா, இன்னைக்கு தேவலோகமே கிடு 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 நடுங்குது. என்ன யாருமா பாப்பா? பாப்பா நம்ம மூஞ்சில வாப்பா அப்படியே வரடா. பாப்பா, ஓ நீ ஆள் யாருமா? நான் வாத்து மேய்க்கிற பொம்பளை கூத்து பார்க்க வந்துக்கிறேங்க. வாத்து மேய்க்கிற பொண்டாட்டி கூத்து பார்க்க வந்துக்கிறேங்க. கூத்து பார்க்க வந்துக்கிறேன். என் ரித்தியா வேறு கூத்து பார்க்காம கூத்திய பார்க்க வர தேவையா உண்டா? அடி தாலி பட்டாடு மாட்டா நடக்க
பண்ண போறேன் நான் வாங்கி போறேன் அச்சா டேய் கேவலமா ஏய் ஓ இப்ப எங்க போறோம் நம்ம கேவலமா நம்ம பூலிகா சொந்தம் தெரியும் பேர போறோம் நம்ம சுடுகாட்டுக்கு ஆடி போன அவனி பல காட்டி எனக்கு நீ ஐயா நடிதாடியே ரெண்டு பேர் வந்தானுங்க என் மயிர ஒண்ணு கூட புடிக்கிட்டானுங்களா பாலாபிஷேகம் பண்றேன் திருலோகம் போயிட்டு நீங்க அதிக தேவை ஒதுக்க தேவை நேரம் பருமன் கோரி தவம் செய்யணும் பருமன் கோரி தவம் செய்யணும் தப்ப செய்தா ஆமா எதை கேட்டால் தர வேண்டும் என்று சத்தியம் வாங்க வேண்டும் பரம கடவுளை தவம் செய்தா அந்த பரம கடவுள் என்னுடைய தபத்துக்கு மெச்சாத பரம கடவுள் ஓடி வருவார் அப்படி ஓடி வந்தவரை நான் எதை கேட்டாலும் தருகிறாயா அப்படின்னு சத்தியம் கேட்க வேண்டும் சத்தியம் கேட்ட பிறகு எந்த ஆயுதத்தை எடுத்தும் சண்டை போட தேவையில்லை ஒருவனை ஆமா என்னுடைய எதிரி யாரா இருந்தாலும் சரிதான் ஆமா அவன் ஆயுதம் எடுத்து கொல்லக்கூடாது என்னுடைய ஆயுதம் நான் எடுக்க கூடாது ஆமா ஆயுதம் எப்படி சண்டை போடுவான் ஆயுதம் எப்படி சண்டை போடுவான் நான் சொல்லிட்டு கேட்டு பேசு நான் சொல்லிட்டு கேளு எப்படியாப்பட்ட ஆளு அவரு நீ என்ன சொல்லிட்டு ஆனா கேட்ட அவன் ஒரு அப்படியே பிறந்தவனாச்சு அவன் என் வலது கை நீட்டினால் வலது கை தலைமையில் வைத்தால் அவள் பத்தி இருந்து விட வேண்டும் ஓஹோ ஈசா பரமேசா எனக்கு என்ன வர வேண்டுமானால் ஒருவனிடம் நான் போர் தொடுக்க சென்றால் அவனை அடிக்க கூடாது உதைக்க கூடாது என்னுடைய வலது கரம் இருக்கிறது என்னுடைய வலது கரத்தை இந்த வலது கரத்தை அவன் தேவனா இருக்கட்டும் முனிவனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் என்னுடைய வலது கரத்தை எவன் தலை மேல வைக்கிறோம்னா அவன் பத்தி எறிந்து விடுவான் அப்படின்னு அர்த்தம் வாங்க வேண்டும் இந்த மும்முட்டுகளும் நீங்களே கடவுள் ஆமா வாடான்னா வர போறான் கூப்பிட்டு கையை வச்சு எழுந்து போறான் கை வச்சு எழுதி போறான் ஆமா இப்ப என்ன செய்யணும் பரமணு கோரி
என் குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம். நீண்ட ஆயுள் பெற்று நெருந்த செல்வத்துடன் நல்லவனா வல்லவனா வாழும்படி அருள்பாவிக்கின்றேன். அம்மா வெள்ளத்தால் அறியாது பெண் தனது வேகாது வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையற்றி குறைவராது அது கல்லற்கோ பயமில்லை காவலுக்கோ மிகையில்லை. அப்பேற்பட்ட கல்வியை கற்றுள்ள எந்நாட்டுக்கு நமக்கு பொன்னான ஒரு தாய் திருநாள் இந்த சின்ன குழு கிராமத்தில் அமர்ந்திருக்கும் மகமாரியம்மனுடைய பாதகமலை இந்த சபையில் வந்திருக்கின்ற அருமகன் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமிழ் அமர்ந்திருக்கூடிய அனைவருக்கும் முதல் உபயதாரர் அவர்களுக்கும் அடியேன் என் பணிவான வணக்கம். என்னுடைய விளக்கம் சரி விவரமா சொல்ல வேண்டும். குட்டுபா பட்டி ஓட்டி மாறீங்க, பாம்பு குட்டியா மேயுது, காய் வச்சு கட்டுவீங்க. ஏன்னா பள்ளிக்கு போறத பள்ளி வேணாம். மாத்திரா ஒம்மா ரோவம் என்ன பார்த்தா பாம்பு குட்டியா சொன்னோம். அண்ணாட ஒரு தனி பாம்பு இன்னாட ஒரு தனி பாம்பு ஒரு சாகுட பிடிச்சி கொடுத்தா பரமேசா இப்ப அண்ணப்பையா கரெக்டா பொருத்தமா இருக்குது. இப்பதான் ஒருத்தன் தாலி எடுத்து விட்டான், போய் தனி ஆயிட்டு வரான். எப்பேற்பட்ட ஆளு அவரு? திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலையாராச்சு. ஆமா, அவர் பாதத்தை ஒரு பொம்பளை தீண்டு கும்பலாமா? அட பேமானி திருட்டு பேமானி, திருவண்ணாமலை மாதத்துக்கு ஒரு முறை லட்சக்கணக்கான பேரு இன்னைக்கு பிரதோஷம் நடக்குது. இன்னைக்கு சுமார் கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் சுத்திருப்பாங்க. 2 லட்சம் பேர் பெண்ணு சுத்தலையா? ஏண்டா இந்த பரமசிவனை கும்பிட சொல்றான்? ஏமா பெண்கள் திருவண்ணாமலை போறாங்க, கிரிவலபாதை சுத்துறாங்க, அன்னதானம் போடுறாங்க, அபிஷேகம் பண்றாங்க, மாலை போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க, செய்யறாங்க. இல்லன்னு சொல்லல. இந்த நேரத்துக்கு நீ சுத்தமா இருக்கிறியா? ஓ அட புண்டம் நின்ன புண்டாரி பண்ற புண்டாரி முன்னாடி 5 நாளும் மஞ்சா தேய்ச்சி குளிச்சுட்டு முகத்துல எப்படி சந்தோஷமா கிளம்புறான். அதான் காலைல ஈர போட வந்தியா? ஆமா 3 தம்பி, இந்த சின்ன கொள்ளூர் என்றால் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காலம் சென்ற ஆர்வீர் அப்பா, அதாவது பாலகிருஷ்ணன் அவர் தான் முதல் உதயம். அவர் தான் முதல்ல நம்மளை கூட்டு வந்து. ஆமா, அப்ப மீசகார் வந்திருப்பார். அப்ப அவங்க தம்பி அவரு இல்ல சின்னவர் இருக்காரு. அவரு இல்ல சின்னவர் இருக்காரு. ஆமா ஆமா. அதனால் நமக்கு ஒரு தாய் திருநாடு இருந்தாலும் இந்த சிவபெருமானை பார்த்தா உங்களுக்கு பெருசா சந்தேகம். ஐயா உங்க விலைக்கு வருமா சொல்லுங்க. அப்பா நான் சஞ்சரன் சதாதர மூர்த்தி வந்து அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்கு பெருமா பரம கடவுள் நான் தான். நீங்க பரமகடவுளா? ஆமாப்பா. கிராம மக்கள் எல்லாம் படி அழகிறாங்க இல்லீங்களா? ஆமா. உன் மேல ஒரு சந்தேகம். என்னங்க? ஆதியில வந்தவரா இல்ல பாதியில வந்தவரா இல்ல இப்ப வந்தவரா இனிமே வர போறவரா? ஆதி
ஆதியில வந்த பரம இந்த 4 பரம கடவுள்ல எந்த பரம கடவுள் நீ? ஐயா ஆதியில வந்த பரம கடவுள் மரகாசோரி கோபுர அளவு போட்டார். சரி. பாதியில வந்த பரம கடவுள் மரகாசோரி தலைவெட்டி போட்டார். மூணாவது வந்த பரம கடவுள் கிலோ கணக்கில் கொடுத்தா. இப்ப வந்த பரம கடவுளே சுமார்ட் கார்டை கொடுத்த உடனே ஸ்கேன் பண்ண உடனே 1 கிலோ சர்க்கரைக்கு 150 சர்க்கரை குறையுது. ஆமா 25 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ அரிசி குறையுது. நாளுக்கு நாள் படி குறைஞ்சு கொண்டே வருகிறது. 2030 வர பரம கடவுள அள்ளி கொடுப்பாரோ எண்ணி கொடுப்பாரோ ஒன்னும் புரியவில்லை. நாளுக்கு நாள் அளவு குறைஞ்சு கொண்டே வருகிறது. அப்ப எந்த பரம கடவுள்? டேய், இந்த பரம கடவுளை பார்ப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? ஒரு வாரம் என்பது, ஒரு மாதம் என்பது, ஒரு வருடம் என்பது, 4 யுகம் என்பது. 4 யுகம் என்றால் திரேதா திரேதா துவாபரை கலியுகம். 4 யுகம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷத்து கலியுகம். துவாபர யுகம் 8,64,000 வருஷம். திரேதா யுகம் 12,96,000 வருஷம். 12,96,000 வருடம். திரேதா யுகம் 17,28,000 வருஷம். 17,28,000 வருடம். இந்த 4 யுகம் ஒன்றாக கூட்டினால் அதற்கு பெயர் ஒரு சதுர்யுகம். அந்த சதுர்யுகம் 1000 கூடினால் அதற்கு பெயர் ஒரு மகாயுகம். அப்போதான் தேவர்களுக்கு ஒரு நம்மளாம் ஒரு சிட்டிக்கு நேரத்துல போறோம். ஒரே வினாடியில 60 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் 120 வருஷம் 1000 அப்படியே செத்துறோம். ஒரே வினாடியில செத்துறோம். இவ்வளவு காலம் கடந்தால் இந்த சிவபெருமானை ஒரு சனதரிசிக்கலாம். ஒரு சனத்துல சரிங்க என்னை பார்ப்பதற்கு அந்த நாள் முதல் இந்த நாளிகை வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் பதியளக்கும் ஒரே பரம கடவுள் நான் ஒருவன். பரம கடவுளே நாளைக்கு நீங்க தான் படி அளக்கணும். அக்கௌண்ட் அனுப்புறதா இல்ல கஷ்டப்பட்டு அஞ்சு அப்புறம் அது ஒரு கணக்கா அக்கௌண்ட் உன் அக்கௌண்ட் இருக்கு. ஒன்னு எடுத்து கொடுக்க அண்ணன் காசு எழுதி கொடுக்குற கம்பெனி மேனேஜர் நான் தெரியுமா இல்லையா? மொத்தம் முன்தான் ஐயா விளக்கமா புரிஞ்சுங்க. புரிஞ்சு வச்சா தம்பி ஆனால் ஒன்று இந்த சிவபெருமானுக்கு என்னங்க 2 பொண்டாட்டி மேல கங்கை இடபாகத்தில் உமா பார்வதி 2 பிள்ளை 2 மனைவி. ஆமாங்க உலகத்தையே தெரிஞ்சு 2 பிள்ளை யானை முகம் பாதை வைய விநாயகர் பெருமான் அழகான வடிவேல். எங்க குடும்பத்துல குறைபாடு இல்லை உன் புள்ளக தூங்குற முன்னாடி. ஆனால் தம்பி ஒரு சேர்த்து தெரியுமா? எனக்கு அடியார்கள் அப்பர் மாணிக்கவாசர் திருநெல்வேலி சம்பந்தர் இப்படி அடியார்கள் 63 அப்படி நார்மல் ரொம்ப தலை செல்லம். யாரு ரொம்ப பித்து இந்த சிவபெருமான் எப்படி அதிக பித்து நேரத்தில் தம்பி அப்படிப்பட்ட ஆணி யாரு யார் தெரியுமா? உனக்கு தெரியுதா? தெரியாது ஐயா. யார் தெரியுமா? அந்த நந்தன் தான் நக்கு காட்சி அவன் யார்? அப்பா இந்த அம்பேத்கர் பரம்பரையில் உதித்தவன். அப்படி பிறந்து அவன் வளர்ந்து இந்த சிவபெருமான் மீது அதிக பித்து இறைவா சர்வேசா சிவமே அப்படின்னு அதிக பாசம். ஆனா அவன் விதி என்ன தெரியுமா? ஒரு ஐயருக்கு அடிமையா இருக்கான். யாரு அந்த நண்பன்? ஆமா ஆமா அவருக்கு அடிமையா வேலை செய்யறான். அப்படி செய்யும் பொழுது என்ன பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. யார் நந்தனுக்கு? ஆமா அது சிவபெருமான் நடராஜ பெருமான் சிதம்பரம் சென்று என்ன பார்க்கணும் ஆசை. மார்கழி மாதம் திருவாதிரை அன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இருக்காங்க. இறைவா நாளைக்கு போய் நடராஜ பெருமானை பார்க்கணும், கொஞ்சம் உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொன்னார், எனக்கு 40 வேலி ஓட்டம் இல்ல
ஓட்டவும் இல்ல ஓடவும் இல்ல கரப்பா கிடக்குது பயிரே வைக்கல வைக்கல எங்கடா பார்த்தேன் எங்கடா பார்த்தேன்? போடா போடா உள்ள அப்படின்னு பேசுறாரு. ஐயர் பேசுறார் ஐயரை எதிர்த்து பேச முடியுமா? முடியாது நான் தான் வேலை செய்றேன் ஒண்ணுமே புரியல. ஆமா இவன் தான் அடிமை இருக்க. ஆமா எப்படி ஆ. பார்ப்பது? ஆ. நாளைக்கு பொழுது விடிஞ்சா போய் பார்க்கணுமே. ஆமா. ஐயோ உன்னை பார்க்க எனக்கு தரிசனம் கிடைக்கலையே இறைவா. இறைவா இந்த ஜென்மத்தின் பயனை நான் அடையவில்லையே. அடையவில்லையே. அப்படி அழுத்தேக்கான். அப்ப நான் என்ன செய்தேன்? அந்த நந்தனுக்கு என்னுடைய பூதகணங்களை விட்டு விட்டு அந்த 40 வேலி நிலமும் நிலமும் ஒரே இரவில் பயிர் வைத்து அறுவடை செய்கிற மாதிரி காட்சி கொடுத்தீங்க ஆமா அத்தனையும் அப்படிக்குள்ள சாஞ்சி இருக்கு. ஓஹோ அவ கனவுல சென்று நீ போய் பார்த்துட்டு ஐயர்கிட்ட சொல்லிட்டு காலையில வாப்பா பாப்பா அப்படின்னு கனவுல சொல்றேன். அவன் போயிட்டு பார்க்கிறோம். 40 வேலி நிலமும் நாளைக்கு அறுவடை செய்யற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு ஐயர்கிட்ட சொல்றான், சுவாமி வந்து பாருங்க வந்து பாருங்க நம்ம நிலமானது அறுவடை செய்யற மாதிரி இருக்கு. இனி யாரையும் உத்தரவு கொடுங்க அப்படி போய் கெஞ்சிறான். கேஞ்சிரான் வந்து பார்த்தா ஐயர் 40 வேலி நிலமும் அறுவடை செய்யற மாதிரி இருக்கு. ஏ நந்தா நந்தா நீ தாண்டா சிவபெருமான் சொன்ன சொன்னேன் என்ன மன்னிச்சிருப்பா நீ போய் பார்த்து பாத்துவா அப்படி சொன்ன உடனே நேரா சிதம்பரத்துக்கு வந்தான். வந்தா வந்துட்டு தெற்கு வாய்ப்படுத்தி நின்று இறைவா இறைவா நடராஜ பெருமானே ஏதா உன் தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் கிடைக்க வேணும். அப்படி வெளியே நிற்கிறான். உள்ள வரல. வரல அப்போது நான் பார்த்தேன் வரவும் முடியல வர முடியல. என்ன பார்க்க முடியல. என்ன காரணம்? என்ன காரணம்? எனக்கு முன்னால நந்திக்கிறார் நந்தீஸ்வரர் அவர் மறைச்சின்னு இருக்கார். ஓஹோ ஆமா அப்போது உள்ளே இருந்து நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா உன் கழுத்த ஒரு பக்கம் சாய்பா இப்படி இந்த மாடு கொஞ்சம் இப்படி வந்திருக்கும். அப்படி சாய்பா அப்படி சாய்ச்ச உடனே நேரா முகம் தெரிஞ்சது. அங்க எரித்து அவனை ஆட்கொண்டு 63 நாயன்மார்களில் நந்தனார் ஒருவர். ஆமா அப்ப அடியாருக்கு அடியாராக சென்று காட்சி கொடுக்க கூடியவர். அதை போல இன்னொருத்தன் யாருங்க யாரு எந்த நேரம் அவன் என்ன செய்வது தெரியுமா? இந்த சிவனை வணங்குவது தர்ம சாஸ்திரப்படி நடப்பது. எடுக்க மாத்திரா உங்க அம்மா லுடுக்கு உங்க அம்மா படுக்க அடா உங்க அம்மா பேர் வச்சுக்கோங்க. அவன் யார் தெரியுமா? அவன் யாருங்க சொல்லுங்க ஐயா. உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியாதுங்க. யாரு? தேடப்பட பியேன்னு தெரியாது. யாருக்கு? அதத்தானே அவன் சாப்பிடுவான். அவன் ஒழுங்காதான் சாப்பிட்டு இருக்கான். அவனை புடிங்க நாங்க தின்றோமா? ஆமா. அப்படிப்பட்ட ஆள் யாரு? யாரு? சொல்லுங்க. அந்த ஏற்பாக தன்னை நானும் காட்டேன். ஒரு கிராமத்துல தலைவர் கல்யா அதே மாதிரி ஒரு நாட்டு அரசன் ஏற்பாக அவன் என்ன செய்தான்? ஓர் தர்மக்கூடிய நாட்டி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் தண்டனை போட்டான். உலகத்தில் உள்ள மக்கள் பூரா எல்லோரும் போயிட்டு எதை கேட்கின்றார்களோ அப்படி கொடுத்து இருக்கான். இது எனக்கு தெரியாது. என் பேரை ஒத்துக்கிறானே அந்த நாள் அவன் போய் பார்த்துக்கா பூலோகத்தை படி அளப்பது நேரம் வந்த கைலாயம். ஓ பெரிய தாத்தா பெரிய தாத்தா நீ நயா படி அளக்கிற பரமசிவம் போய் பார் பூலோகத்துல சிறிய அரசன் அவன் தயா எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கிற பல்லன் அவன் தயா படி அளக்கு பரமசிவம் என்ன கேவலமா பேசுறான். ஆமா அப்படியாடா அவனை இப்ப நான் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு இந்த சிவபெருமான் வேஷத்தை கலைச்சு ஒரு பெருத்த அதிகாரம் அப்படியே சபையோகியா அவன் நாட்டுக்கு போறான். அவன் காவி காம்பரம் தட்டை முட்டி அது போன உடனே என்ன பார்த்ததும் ஐயா வரவேற்பு ராஜ மரியாதையா இருக்கு. சரி பார்ப்போம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு அப்படி உட்கார புள்ளித்தோல் ஆசனம் விட்டு அமர செய்து பால் பழங்களை கொடுத்து சுவாமி எங்கள் நாட்டுக்கு வந்தது யான் செய்த புண்ணியமோ என்ன தேவை
அப்படி கேட்டான். நான் கேட்கிறேன், ஏற்பாங்க இது என்ன கொடி? தர்ம கொடி. எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கிற கொடி. எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் தருவேன் அப்படி நான் கேட்கிறேன். எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் அவன் சொல்றான். அப்ப கேட்கிறேன், எதை கேட்டாலும் கொடுப்பியா? கொடுக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமா, உன் பொண்டாட்டியை உங்களை ஒரு சாமியார் போய் பொன்பொருள் கேட்கலாம், சாப்பாடு வயிற்றுக்கு சாப்பாடு கேட்கலாம், பணம் கேட்கலாம். இது என்ன கொடி? எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கிற கொடி. அப்ப உன் மனைவியை என்னோடு ரைட்டா கிடைக்கிறீங்க அப்படி கேட்டான். நான் வாயை மூடுவதற்குள் அவன் மகாராணி அழைத்து அடியோரோடு போதி அப்படி அனுப்பிட்டான். அது சொன்ன போது எங்க வீட்டு எங்க நாட்டு மகாராணி எவ்வளவு அப்படி வீதி வழியாயிட்டு போறேன். பார்த்தா இந்த சின்ன குள்ளூர்ல நம்ம நாட்டின் மகாராணியை யாரும் ஒரு சாமியாரு ஒருத்தங்க வாடா அப்படி மிரட்டுறாங்க நாட்டு மக்கள். கத்தி வாழாயில் எட்டு வெட்ட வர வராங்க. அப்போது ஒண்ணு ஏற்பாக ஏதோ தர்மக்குடிய நாட்டி உன் பொண்டாட்டி என் கூட அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு ஆளை வச்சு ஒதுக்க பாக்குறியா? தர்மக்குடிய அப்படின்னு போன. அப்ப இரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு என்னை யார் யார் தடுத்தாங்க அவன் பூரா பெரிய வாழாயுதத்தால் வெட்டிட்டான், வீசி எறிஞ்சு விட்டான். ஆமா பாபி இப்போ இவன் யார் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு போ அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே இந்த வழியா அப்படியே போயிட்டு பகந்த கூட்டோட தாண்டேன். ஆமா அப்படி போகும்போது அங்க இருக்கிறவங்க பார்த்தாங்க, என்னடா இது இது நம்ம ஊர்ல பிறந்த பொண்ணு, சின்ன கொள்ளூர் தான், நம்ம சின்ன கொள்ளூர்ல கொடுத்துருக்கோம், அது ஒரு சாமியாரோட போகுது அப்படின்னு அவங்க எல்லாம் பார்த்து எடுத்தான் தடித்தாம்ப. ஏ சாமியார, நாங்க சின்ன கொள்ளூர் தான் பொண்ணு கொடுத்தோம், நீ என்ன மந்திரம் பண்ண எங்க வீட்டு பொண்ணு நீ கூட்டி போற, என் மகனே முன்னு விடுவது உடமாட்டா கால காசு கொடுக்காத விடமாட்டாங்களா? உனக்கு பையனே போட்டு முதல்ல ஒரு 5000 நல்லா தவிராப்பா சாமி. அவன் இன்னைக்குதான் போட்டு அந்த காசு விடவே இல்லை. விடவேல வாத்தா நான் விட மாட்டேன் ஒண்ணு. சரி விடலாம் வாங்கிடா. அப்படி அங்குது பார்த்தா வீட்டு ஓடியாரு அனுப்புற உன் மாமியார் வீட்டு சங்கங்களை விட்டு புடுங்கடா தர்மக்கொடிய எடுத்தா வாழாயிட்டு அங்க எவன் தடுத்தானோ அவன் பாரு வீசிட்டான். இரு நாட்டு குடிமக்களை வெட்டி வீசி எறிந்து விட்டு சுவாமி என் மனைவி அழைத்து போ அப்படின்னு சொல்றான். ஒரு அடி எடுத்து வச்சான். ஏற்பாக தர்மத்தை இந்த பரமக்கரன் மெச்சினு அப்படி என்று ரிஷிப வாகனத்து உமா மகேஸ்வரியோடு காட்சி கொடுத்து அதனால் அவன் தான் 63 நாயன்மார்களை உயர்ப்புக நாயினான். ஆனா இந்த இரு நாட்டு குடிமக்களை வெட்டாம எல்லோருக்கும் திருக்கையார் சொர்க்க பதவி கொடுத்து அடியாருக்கு காட்சி கொடுக்கக்கூடிய கருணை வந்தது. அப்பா சக்தி இல்லை, சிவம் இல்லை, இருவருமாக நின்று காட்சி கொடுப்பது கடமை. அதனால் காலத்தாமதம் இல்லாமல் உமா மகேஸ்வரி அழைத்து மகேஸ்வரி தர்ப்பா ஆடிட்டு வந்தான்.
ஆ